ஹாய் கைஸ். இன்னைக்கு பார்த்தோம்னா மற்றும் ஒரு ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இன்னைக்கு வந்து டபுள் ஹெடரில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோஸ்ட் ரீசெண்டாக நடந்த சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பற்றி பேசலாம். ஹைதராபாத்தில் நடந்தது. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 10 ரன்ல சிஎஸ்கே தோக்கடிச்சிட்டாங்க. நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களா? என்ன எப்படி போச்சு உங்களுக்கு மேட்ச்சு? அதாவது எல்லாருமே வந்து இப்போ ஒரு பிளேயர் ஆடினாங்க, ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஒரு 35 ரன் மேல அடிச்சாங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆடினாரு. பாயிஷ் மாத்திரை எல்லாம் அடிச்சது மேட்ச் வின்னிங் நாக் ஜெயிச்சிருந்தா. மேட்ச் தோக்கறதுக்குன்னே ஒரு நாக் இன்னைக்கு ஒருத்தர் ஆடினாரு நம்ம டீம்ல. எப்படி இல்ல சொல்றதுன்னா அப்படி எப்படி சொல்றதுன்னா அவன் வந்து யாருக்கர் தான் போட போறேன், அதே யாருக்கர் தான் போட போறேன், நீ அதே மாதிரி சிங்கிள் தட்டி ரன் எடுத்துக்கோன்ற மாதிரி போட்ட எல்லா யார்க்கரையும் இது பண்ணி அவங்க மிஸ் பண்ணி விட்ட ஃபுல் டாஸ்லையும் சிங்கிள் அடிச்சு ஸ்லாட்ல போட்ட பாலையும் சிங்கிள் அடிச்சு ஒரு பால் 30 யார்ட் சர்க்கிளை தாண்டி போய் விழல. அன்சுல் கம்போஸ் கேட்ட கேட்டு ஒரு 6 அடிச்சிட்டாரு. இன்னைக்கு வந்து அன்சுல் கம்போஸே ஃபினிஷ் பண்ற வரோம்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்க. இன்னைக்கு என்ன பேட்டிங் இது, மேட்ச் கட்டு பவுலிங்கும் ஒன்றும் பெருசா பண்ணல. அழகா அற்புதமா எத்தனை பெருசா 3 ஓவர்ல பண்ணலாம் இல்ல, வர்ஸ்டாவே பெருசா போட்டாரு. பண்ணிட்டாரு. 3 ஓவருக்கு 38 ரன், டூ மச். 2 overs அகைன் 12 மூணாவது 13 ஓவர் தான். வந்து ஏன்னா ஷார்ட் கொடுத்துருக்கவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் 2 overs 13 தான்டா. அவங்க தேர்ட் ஓவர்லாம் சரி, சொல்லிட்டே ஆ போச்சு. அந்த தேர்ட் ஓவர் கொடுத்துருக்க வேண்டாம் எப்படி தான். போச்சு? ஏன்னா இல்ல, பவுலர்ஸ் இருக்குடா. அதே உங்களுக்கு அபிஷேக் ஆப்ஷன்ஸ் சர்மா இருந்தது தான், அந்த அதே டைம்ல. டிராவிஸ் நீங்க ஹெட் தான். மூணாவது ஓவர் வந்து ஆமாடா, ஷார்ட் கொடுத்துருக்கவே வேண்டாம். தட் வாஸ் a bad தேர்ட் decision ஓவர் to make. கொடுத்துருக்க வேண்டாம். 2 ஓவர் லைக் நல்லா போட்டா இது அதுல ஒரு என்ன ரன் எனக்கு முடிஞ்சிருச்சு. புரியல. இது எனக்கு என்னன்னே புரியல. இது என்னன்னே புரியல. லெஃப்ட் ஹேண்டர் ஆடினா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடவே கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அகில் ஹுசேன் எதுக்கு உட்கார வைப்பானே? அந்த ஆளே இவனை விட பெட்டரா பேட்டிங் ஆடுவாரு சத்தியமா. பேட்டிங் டெப்த் 8வது வரைக்கும் ஆடி இருப்பாரு கண்டிப்பா. ஊர்வில் பட்டேலையாவது ஆடி இருக்கலாம், வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்ல நீங்க ஆக்சுவலா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேவலமா பேட்டர் இருக்கு. மாதிரி தான் நீங்க மேட்ச் ஷார்ட் ஸ்டார்ட் வந்து கிட்ட இருந்து இது வந்து ரொம்ப 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 ஏய் புவரான ஒரு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். ஷாட் என்னன்னா, அவர் வந்து இல்ல கிட்டத்தட்ட 30 மேட்ச் பால் ஷாட் ஆடி மட்டும் நீ இருக்காரு. ப்ளேம் பண்ணாத. 38 ரன்னும் ஒரு சரி, 33. இரு 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 ஒரு நிமிஷம் இரு. நான் நான் வேற சொல்றேன். யார ப்ளேம் பண்ணணும் சொல்லு. தூபே என்ன பண்ணா சொல்லு. தூபே என்ன தூபே பண்ணா? 16 பால் 20 ரன். 16 பால் 20 அந்த ரன். ஒரு அவன் வந்த அந்த நிலைமை ஒரு எப்படி? ஸ்லாட் இரு சொல்லு. நான் சொல்றேன். அந்த ஒரு ஸ்லாட் பால் 6 ஏய், அடிக்கும் தெரியுமா? அது ஒண்ணுதான் மேட்ச் அவனோட மொத்தம் அட்டாக்கிங் மிடில் ஷாட். ஓவர் மொத்தத்தையும் இருடா. முழுகி ஏப்பம் விடுவ. ஏய் லாஸ்ட் 4 ஆ- ஓவர்ல ஒருத்தன் வந்து உனக்கு 6 போட்டு ஆ- அடிச்சு முடிச்சு கொடுக்கணுமா? 6 ஓவர்ல 58 அடிக்க முடியாதாடா? எனக்கு அதுக்கு பதில் 6 ஓவர் நீ 58 அடிச்சியா? ஹைதராபாத் ஃபிளாட் மும்பை பிட்ச்ல இந்தியன்ஸ் அடிக்க முடியாது. அடிச்சாங்களா? நாங்க மும்பை மும்பை இந்தியன்ஸ் அடிச்சாங்களா? கேவலமா ஆடுறோம். அதெல்லாம் ஹர்திக் பாண்டியா? மும்பை பாரு கேவலமா அது ஆடுறோம். பேச்சே சரி இல்ல. மும்பை ஸ்டவன் மும்பை அது பேச்சே இந்தியன்ஸோட கிடையாது. கம்பேர் பண்ண கஷ்டம்டா போறியா? அது. அது பேச்சே கிடையாது. மும்பை இந்தியன்ஸோட கம்பேர் கஷ்டம்டா பண்ணிக்கோ. நாங்க மக்கள் டீம், நீங்களும் மக்கள் கஷ்டம்டா. டீம் ஒத்துக்கிறியா? ஒரு டிஃபரெண்டான ஒரு ஷாட் இல்லாம ஒரு அதாவது இப்போ எப்படின்னா எல்லாரும் இப்போ டேய் யாருக்கர் தான் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு லேப் ஷாட் ஆட போறாங்க எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து. நம்ம இப்போ இதுக்கு முந்தின மேட்சும் பார்த்தோம். இதுக்கு நிறைய இப்ப எல்லாருமே வந்து அந்த மாதிரி மூவ் ஆன் ஆயிட்டாங்க. இவங்க யார்கர் தான் நெயில் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சும் இவனுங்க வந்து ஓ யார்கர் தான் அப்படின்னு தட்டி 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 அவங்க லூஸ் பால் டேய் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இவங்க ஆடிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? வேற ஏதாவது ஒன்று ட்ரை ஷாட்டுக்கு பண்ணும்ல, அந்த யார்கர் டேக் ஆன் பண்ணும்ல. இருடா. ஷாட்டுக்கு மிடில் ஓவர்ஸ் போட்டதெல்லாம் யாக்கர் தான். ஆனா தூபேக்கு அவங்க ஒரு யாக்கரும் ட்ரை பண்ணல. பாத்தியா? தூபேக்கு எங்க யாக்கர் ட்ரை பண்ணாங்க? எல்லாம் ஷார்ட் பிச் பால், இல்ல ஸ்லோ டெலிவரி தான் தூபேக்கு. ஒரே ஒரு ஸ்லாட் பால் போட்டாங்க. அந்த ஒரு ஸ்லாட் பால் மட்டும் தான் அட்டாக்கிங் ஷாட்டே ஆடுறான் இன்னைக்கு. வேற எந்த ஒரு அட்டாக்கிங் ஷாட் தூபே ஆடினா நீ சொல்லு இல்ல இன்னைக்கு. இல்ல 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 ஆறு இன்டூ த ஒண்ணும் இல்ல. நீ வந்து நீ சொல்லு ம், எனக்கு. இப்போ வந்துட்டு ம், அவங்க வந்து பவுன்சர் பால், ஸ்லோயர் பவுன்சர் தான் போட்டுட்டு இருக்காங்க. ம். டீப் மிட் விக்கெட், டீப் ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக்ல ஆள் வச்சு போடுறாங்கன்னா எங்க தான் அடிக்க முடியும்? டேய் ஓகே, தூபே 60 அடிக்கலங்கிறது மீட்டர் ஓகே. நான் என்ன 60 சொல்றேன்னா, ரொம்ப மீட்டர் பவுண்டரி. அது ஹைதராபாத் அது. நீ உன்னோட ஸ்ட்ரென்த் பேக் பண்ண மாட்டியானா யார் கேள்வி. 60 என்ன 60 மீட்டர்? 62 அவனோட meters பவுண்டரி cross சைஸ் square. பெருசு. 62 meters cross square. இல்ல 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 அவனோட நீ பவுண்டரி நீ சைஸ் பெருசு. அவன் கேக்குற லெஃப்ட் ஹேண்டர் இங்க பேட்ஸ்மேன். பாருங்க, ஷாட்டுக்கு இதெல்லாம் கேக்குறான்ல. ஒண்ணுமே இப்ப இல்ல. ஷாட்டுக்கு ரேம்ப் ஆட சொல்றாங்க. சரி தூபே ஆடினானா? எனக்கு அது பில் சொல்லு. தூபே ஆடினானா ஒரு ரேம்ப்? அவனுக்கு தேர்ட் மேனும் உள்ள, ஃபைன் லெக்கும் உள்ள, டீப் அந்த பேக்கல் பாயிண்ட் இல்ல இல்ல அதுவும் உள்ள. சி அதுவும் ஈக்குவலி ஷிட்டி பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் எந்த நான் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சொல்றேன். ஷிட்டிங் கேட்டா ஷாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஷாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அது தான். ஷாட்டோட ஏன் மேத்யூ பெர்ஃபார்மன்ஸ் ஷாட் மட்டும் ஒரு 30 பால்ல 45 ரன் 50 ரன் அடிச்சிருந்தானா தூபே யாரு முடிச்சிருப்பான் யார் கண்டிப்பா. எடுத்திருப்பா? யாரா ப்ரெஷர் எடுத்திருப்பா? பிரிவிஸ் வரைக்கும் அவுட்ரா. ப்ரெஷர் அங்க. டீவர் பிரிவிஸ் வரைக்கும் இப்ப அவுட்ரா. இப்ப சர்ஃப்ராஸ் தானே அவுட். அதுக்கு மேல யாரு 30 பால் 45 எடுத்திருப்பான்? நீ சொல்லுப்போ. சிவம் நீ துபே சொல்லு. ஜேமி வாட்சன் தான் அதுக்கப்புறம் உனக்கு வர்றது அடிச்சிருக்கான். ஜோனி ஓட்டன் மட்டும்தான் இருக்கான் உனக்கு அதுக்கப்புறம் வரதுக்கு. 2 பேர் ஸ்ட்ரைக் ரேட் 120 தான். சிவம் துபே, ஜேமி வாட்சன் ஸ்ட்ரைக் ரேட்டும். ரைட் 2 டைம் பேருமே அவ்வளவுதான். ஈக்குவலி
2 பேரும் ஈக்குவலா லைக் அட்டாக்கிங் 197 ஷாட்ஸ் எல்லாம் ஆடல, சேஸ் பண்ண அவ்வளவுதான். முடியலன்னா இந்த டோர்னமெண்ட் அவ்வளவுதான், அத ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மை என்னன்னா அவங்க பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க, பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, ம் அவ்வளவுதான். கிரெடிட்ஸ் டு அவங்க பவுலர்ஸ்க்கு. உண்மையை கேட்டனா அதுதான் உண்மை. கரெக்டா ஸ்லோவர் பவுன்சர் போடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. தூபேக்கு பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க அவங்க, அதை ஆமா. எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. வீக்னஸ் அவனுக்கு தெரியாதா? சரி, நான் என்ன ரன் கேக்குறேன்னா போடுவாங்க எனக்கு மேட்ச் தெரியாதா? ஷாட்டுக்கு அவங்க இதான் சொல்றேன். தூபேக்கு பிளான் இருந்தது, மேட்ச் ஷாட்டுக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மேட்ச் ஷாட்டுக்கு அவனுக்கு போட்டது எல்லாமே கஷ்டமான லென்த் இல்லைன்னு சொல்ல, பட் நான் சொல்றேன் ஆடின 30 பால்ல ஒரு பால் கூட லாஃப்டர் ஷாட் ஆடல. ஒரே ஒரு இன்டென்ட் பால் ஆடினாரு, அந்த பால் கேட்ச். அடிக்கிறது இல்ல, இன்டென்ட். அதான் இன்டென்ட். ஒரு பால் கூட நீ ஒரு இந்த பால் லாஃப்டர் ஷாட் அடிச்சிருவான்னு சொல்ல ஆடல. முடியாது. தூபே கூட இந்த பால் அடிக்க போற மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அடிக்க பார்த்து அடிக்க முடியாம இருந்ததே தவிர, மேட்ச் ஷாட் ஆனதெல்லாம் ஐயோ யார்கர் சிங்கிள் சிங்கிள். அதுலயும் சில யார்கர் எல்லாம் தூக்கி ஃபீல்டர் கையில குத்துட்டு நோ 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 டாட் அடிச்ச 2 4ல ஒரு 4 மிஸ்ஃபீல்டு, ஆமா. ஒரு லாஃப்டர் ஷாட் ஆடல. வேர்ஸ்ட் பேட்டிங். ஐ மீன் சுத்தமா 2020 சிஎஸ்கே பேட்டிங் பார்த்த மாதிரி இருந்தது, இன்டென்ட் இல்லாம. அவ்வளவு கொடுமையா ஆடினாங்க. ஓகே, சர்ஃப்ராஸ் கானுக்கு படல, அண்டர்ஸ்டாண்ட். அப்பனா போன வருஷம் வந்து விஜய் சங்கர் பேட்டிங் பார்த்த மாதிரி இருக்குன்ற. அப்சல்யூட்லி அப்படிதான் இருந்தது. எக்ஸாக்டா விஜய் நீங்க சங்கர் மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்குமே அப்படிதான் இருக்கு. எனக்கு அப்படிதான் இருந்தது, கடுப்பா இருந்தது. இன்டர்நேஷனல் விஜய் சங்கர், ஆஸ்திரேலியன் விஜய் சங்கர் தான் சொல்லலாம். டேய் மேட்ச் ஷாட் அப்போ மேட்ச் ஆட மட்டும் தான் தோத்துன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா மேட்ச் ஆட் 120 சைக்கிள்ஸ்ல ஆடி இருக்கான், சரியா? 8 ஓவர் முடியறப்போ மிச்ச 12 ஓவர்ல நீங்க 8 ரன் அடிச்சா போதும். 16 பால் ஆடி 21 ரன் எங்க இருக்கு? 30 பால் ஆடி 34 ரன் எப்பா சாமி அழுகாதுடா, ஒரு நிமிஷம் இருடா. 8 ஓவர் நீ முடியறப்போ எழுத விடவாடா ரன் ரேட் 8டா. கதர்னியே. 8 ஓவர் முடியறப்போ ரெக்கார்ட் ரன் ரேட் எவ்வளவு இருந்தது நீ சொல்றா? 8ல இருந்துடா, 8.2டா. பேசுறது பிரேக் ஆகுதுடா. 8.2ல இருக்குது. 120 130 சைக்கிள்ல ஓட்டான்னா ஜெயிக்க முடியாதுடா அது. எனக்கு அதுதான் நான் கேக்குறேன். எல்லாருமே அதே மாதிரிதான் அடித்தாங்க, அதுதான் உங்க பிரச்சனை. கீழே யாருமே அடிக்கல. நீ பாத்தனா சிவம் தூபேவும் 125 தான் 130 தான் ஆடி இருக்காரு. ஜேமி ஓவர்டனும் 106 107 தான் சைக்கிள். யாரும் அடிக்கல. கீழே இன்னிங்ஸ்ல யாருமே அடிக்கல. மேல ஆயுஷ் மாத்திரை ஆன இன்னிங்ஸ் தான். தூபேக்கு இன்னொரு பிரச்சனை தெரியுமா? தூபே ஏன் அடிக்காம போனான்னா, 2 லைக் அடிக்கிற வெயிட் பண்ணான் தூபே. நிதிஷ் ரெட்டி ஒரு ஓவர் இருந்தது, 3 ஓவர் ஸ்பின்னர் மேபி போடுவானோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் கடைசி வரைக்குமே தூபே. அதுக்குதான் ஒரு அட்டாக்கிங் ஷாட்டுமே போல, தூபே. அந்த ஒரே ஸ்லாட் பால மட்டும் தான் தூக்கி அடிச்சான். ஆனா அவங்க எதிர்பார்த்து வெயிட் பண்ணிருந்தான். இஷான் கிஷன் அதை ஒரு டாக்டிக்கா யூஸ் பண்ணி போடவே விடல. ஆனா பரவாயில்ல கிஷான் பண்ண கேப்டன்சி சரியான கேப்டன்சி தான் சொல்லிட்டு வெயிட் பண்ணியே இருந்தான். கரெக்டா சூப்பரா பண்ணான் கிஷான். லைக் வேற எந்த கேப்டனா இருந்தாலும் அந்த சகிப் ஹுசைன் அந்த இஷான் மலிகா அப்படியே 4 ஓவர்ஸ் அந்த டாட்ல போட்டு விட்டுருக்க மாட்டாங்க. 2 ஓவர் பேக் லைக் 19-20 வச்சிருந்திருப்பாங்க. ஃபார்ம்ல இருக்காங்க, 4 ஓவர்ஸ் வரிசையா கொடுத்துட்டான். அப்படியே நீ வெயிட் பண்ணிட்டே 2 ஓவர் 30 இருந்தா கூட நான் போலர் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. இஷான் கிஷன் சூப்பரா பண்ணான் அன்னைக்கு. அதான் ஒண்ணும் இல்ல, சிவம் துபேக்கு பெயிட்டா யூஸ் பண்ணிட்டான் அவன். சிவகுமார் ஓவர் கொடுக்காம தூபே அதுக்கு வெயிட் பண்ணிருந்தான். சிவகுமார் ஓவர் வரட்டும், நம்ம அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருந்தான். ப்ரொஃபைலிங்கே ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிட்டு எவ்வளவு வந்தாலும் டைட் பண்ணிக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிருந்தான். தூபே அவுட் ஆயிட்டான். அதுவும் வந்து 130 தான் போட்டான். 130 தான் போட்டான் சகிப் ஹுசைன். அதுலயும் பீட்டன், பேஸ்ல தான் பீட்டன், லிட்டரலி பேஸ்ல பீட்டன் ஆன பால் தான் அது. ஆனா அவன் போட்ட கையில இருந்து வந்த பாத்திரம் அது கட்டர் ரொம்ப ஸ்லோவர் தான் வரப்போகுதுன்னு கையில தெரிஞ்சுது. அதுல அவன் ரிசீவ் ஆயிட்டான் தூபே ஃபுல்லா. ஆனா பேஸ் ரஷ் பண்ணிருச்சாங்க கடைசியில. உண்மையே சொல்லணும்னா அவங்க பிளான் பண்ணிட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கடா. பவர் பிளேக்கு அப்புறமா வந்து அதை நீங்க கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி ஆடி இருக்கலாம். நீங்க ரொம்ப வந்து டிஃபென்சிவ் மோட் போயிட்டீங்க, அதுதான் ப்ராப்ளம். இல்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ 2-3 விஷயம் இதுல ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறது என்னன்னா, நம்மளால ஒரு பர்டிகுலர் பிளேயரால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல கேம் கொண்டு போக முடியல அப்படின்னா, ஐ மீன் அவரால் கேம் ஆட முடியல, கேம் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா, அகைன் ஹி ஷுட் பி ஓகே வித் கோயிங் அவுட். நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாதப்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ஒரு மேட்சை வந்து ரிட்டையர்டு அவுட்டுன்னு சொல்லி ஆயுஷ் மாத்திரை கூப்பிடுறப்போ, லிட்டரலாவே ரிட்டையர்ட் அவுட்டா இருக்கிறமோ ஆயுஷ் மாத்திரை ஷுட் ஹவ் கான் அவுட். அந்த இடத்துல 2 ஓவர் வந்து நல்லா அடிச்சுட்டு இருந்த டைம்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மினிட்ஸ் கேம்ல பிரேக் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவே ஒரு ப்ராப்பரா அந்த இடத்துல வந்து அது ஒரு ப்ராப்பர் ஸ்லோடும். அது வரைக்குமே பார்த்தோம்னா 19 இயர்ஸ்ல 3 ஓவர்ல இது வரைக்கும் சிஎஸ்கே 50 அடிச்சதே இல்லை. அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல போயிட்டு இருந்தவங்களுக்கு அந்த 6 மினிட் கேப்புங்கிறது ஒரு பெரிய டிராபேக். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரையால ஓடவும் முடியல, அண்ட் காலை நகர்த்தி அடிக்கவே முடியலன்றதுனால அவுட்டும் ஆயிட்டாரு.
வந்த பேட்ஸ்மேனும் வந்து அதுக்கப்புறம் யாருக்குமே கிளிக்கே ஆகல. கேமோட மொமெண்டம் அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணி இருந்திருக்க வேண்டாம். சரி, குடோஸ் டு ஆயுஷ் மாத்ரே. என்ன கேட்டா ஆயுஷ் மாத்திரை விக்கெட் போனோடனே மேட் ஷாட் வந்ததுக்கு பதிலாக சர்ஃபராஸ் கான் வந்துருக்கணும். இல்ல அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அவன் பாயிண்ட் என்னன்னா மேட்ச் ஆட் முதல்ல போயிருக்கணும். சரி, இவர் முதல்ல போயிருக்கணும். நீ உட்காந்து ஆயுஷ் ஆட்டரே மாத்திரை போயிருக்கல. உள்ள போய் நீ இல்ல இந்த டவுட்டே ஆயுஷ் இல்லைங்க. மாத்திரை அடிபட்டுருச்சு போக வேண்டியதான். அது சிவியரை ஆடவே இல்லடா, மாட்டான்னு நீ ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அடிபட்டது அப்புறம்? செகண்டரிடா. நீ உன் விக்கெட்டே த்ரோ பண்ணிட்டு போயிட்டா. அப்பயும் நீ நின்னு ஒரு 4-6 ம். அடிச்சு அதான் போயிட்டா பரவாயில்ல. உன் விக்கெட் கையில இப்- இருந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா நீ நீ லாஸ்ட் நீ ஓவர்ல இப்படி செகண்ட் யோசி. ஓவர் இறங்கிருக்கலாம். இப்ப நீ இப்படி விக்கெட் யோசி. அங்க கை கண்ணா பின்னான்னு போயிருந்து எல்லா கடைசியில ஆயுஷ் பேட்ஸ்மேன்ஸும் மாத்திரை வந்திருந்தா மேட்ச் வின்னிங் இருந்திருக்கலாம். அப்ப அதான் சொல்றேன், கண்ணா பின்னான்னு சுத்தாம நீ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டுன்னு போயிருந்தா கூட திருப்பி ஆட சான்ஸ் கிடைச்சிருக்கும் நமக்கு. கரெக்ட் திருப்பி கரெக்ட். இது நடுவுல கூப்பிட்டு ஆட வச்சிருந்திருக்கலாம், கடைசியில அடிக்கிறதுக்கு ஆள் இருந்திருக்கும். இப்ப இதுல விக்கெட்டை த்ரோ முக்கியமான பண்ணிட்டு பாயிண்ட் போயிட்டான். என்னன்னா, நீ இப்ப ஆடணுமா போகணுமான்னு உனக்கு டிசிஷன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ சின்ன பையன் அண்டர் 19 சொல்லலாம். ஆனா அந்த பக்கம் நின்னது உங்க டீம் கேப்டன் தான். அவர் கையிலே எடுத்திருக்கான் அந்த டிசிஷனை. நீ ஆடாத போன்னு சொன்னா அவன் போயிருப்பான். அவன் நான் இங்க ஆடியே அவனும் அடம் பிடிக்க போறது இல்ல. அந்த டிசிஷன் இங்க எடுத்திருக்கலாம் அந்த டைம்ல. இப்ப என்னாச்சு, ஆயுஷ் மாத்திரை நான் சுத்தரன்னு ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு அந்த ஓவர்ல 5th பால் என்ன அவுட் ஆனாரு. அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஈஷான் மலிங்கா வந்து ருத்து அவுட் ஆயிட்டாரு. சோ நீங்க பவர் பிளேல ஆஸ் யூஷுவல் 3 விக்கெட் விட்டீங்க இந்த சீசன்ல எப்பயும் போல. சோ இங்கே பிரஷர் வந்துச்சு உங்களுக்கு. அதனாலதான் டிஃபென்சிவ் மோட் போயிட்டீங்க. நீங்க ரன்னும் இருக்கு, சரி கொஞ்சம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போலான்னு போயிட்டீங்க, முடியல கடைசியில. அது இஷான் கிஷன் கேம்பிள் எடுத்ததுல தூபை வெயிட் பண்ணி அவுட் ஆயிட்டாரு. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி பாயிண்ட் தான். அது நான் என் பாயிண்ட் என்னன்னா, ருத்து கிரீஸ்ல தான் இருந்தாரு, டக் அவுட்ல கூட இல்ல. சோ அவரு ஏதாவது ஒன்று பேசி டிசிஷன் எடுத்திருக்கலாம் அந்த டைமுக்கு. இல்ல நான் அதான் இன்ஃபேக்ட் எப்படின்னா, வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இல்ல ஆயுஷ் மாதிரி நாட் பிளே எனிமோன்னு சொல்லி ஒரு கேம்ல வெளியே உள்ள இல்ல ஆடினது போதும்னு சொல்லி கூப்பிடுறவரு மீன் கிரீஸ்ல இருக்கும் போது இல்ல நீ ஆடினது போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஆயுஷ் மாத்திரம் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். இல்ல நான் ஆடுறேன்னு சொல்லி சின்ன பசங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. நானும் மேட்ச் ஆட போனோம்னா நம்ம யாரா இருந்தாலும் மேட்ச் ஆட போனோம், அடிபட்டாலும் பால் இல்ல கிடைக்குது, நல்லா கேட்ச் வர கிடைக்குது, பட்டுட்டு ஆடதான் இருந்தது போவோம். அவருக்கு. அதான் அதனால நல்லா லைட்டா பட்டுட்டு இருந்தது, கிரீடினஸ்ல வெளியே ஆசைப்பட்டாங்கடா. போகணும்னு தோணாது. பட் ஸ்டில் கிரீட் ஹெல்த் இஸ் அதான் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு மேட்ச் 4 எக்ஸ்ட்ரா பாலுக்கு ஆசைப்பட்டுட்டு நின்னுட்டு இருக்க முடியாது. ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இல்ல நீ போய் யூ கோ டேக் ரெஸ்ட்னு சொல்லி அமுச்சு விட்டு இருந்திருக்கும். அப்போ அது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா, அது ஒரு ரிட்டையர்ட் ஆட்டா வெளியே போயிருந்தாரு அப்படின்னா திருப்பி வந்து ஒரு குரூஷியல் டைம்ல வந்து ஹெல்ப் பண்றதுக்கு பயங்கரமான சான்சஸ் இருந்திருக்கும். தட் இஸ் ஒன் மிஸ். செகண்ட், இப்போ நீ சொன்ன பாயிண்ட் வரலாம். அந்த இடத்துல சரி ஓகே, ஆயுஷ் மாத்திரை அவுட்னே வச்சுப்போம், அவுட். சப்ஸ்டியூட்ல யார் வந்திருக்கணும் அப்படின்னா, இத்தனை தடவையா பவர் பிளேல 3 விக்கெட் எல்லாம் போயிட்டு இருக்கிற போது யார் வந்து உங்களுக்கு பேக் போனா அடிச்சிட்டு இருந்தாரோ அந்த பேட்ஸ்மேன் வந்திருக்கணும். சர்ஃபராஸ் கான் ஷுட் ஹவ் கம். நீ அதுக்கு பதிலா நீ வந்து மேட்ச் ஷாட் எடுத்து ஒரு 10-15 பால் அங்கேயும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சர்ஃபராஸ் கான் வந்து ரொம்ப பெருசா இன்னைக்கு எஃபெக்டிவா இல்ல. இது இந்த பேட்டிங் ஆர்டர்ல ஒரு ஃபிக்சர் அவங்க கொண்டு வந்தே ஆகணும். அகைன் நான் சொல்றேன், எனக்கு புரியுது ஒரு இந்த எக்ஸாக்ட் சேம் 11ஓட நம்ம போல 11ல சேஞ்ச் இருக்கும்போது அதுக்கு இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் அவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஒரு பிளேயர் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நல்லா ஆடுறாங்கிறப்போ அந்த பிளேயரோட பிளேஸ சத்தியமா கை வைக்க கூடாது. தட் வாஸ் அ பிளண்டர் டுடே. இந்த மாதிரி அகைன் இது ஒன் சைட் ஆஃப் ப்ராப்ளம். எனக்கு தெரியல, ரொம்ப எனக்கு மோசமா இருந்தது இன்னைக்கு பேட்டிங். இன்னொன்னு தோணுது, இவங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் தான் பிரச்சனை அப்படின்னா இவங்க ஏன் மேட்ச் ஷாட்டுக்கு போகணும்? கோபால் ஆடி இருக்க முடியாதா? ஆஃப் அவரும் ஸ்பின்னரா ஒரு மேட்ச் பேட்டிங் ஷாட்? ஆப்ஷன் தான். மேட்ச் ஷாட் ஆஃப் ஸ்பின்னர் 3 ஓ, லெஃப்ட் ஹேண்டர் டாப் 3 அதெல்லாம் அதுக்கு தான்டா. இல்லையா? எத்தனையோ பேர் என்ன கேட்டா அகில் ஹுசைனே சேம் பிளேயிங் லெவலே ஆடி இருக்கலாம் அவங்க. இதே 2 ஓவர் 38 அகில் ஹுசைன் போட்டிருக்க மாட்டாரா? அதை விட பெட்டராவே போட்டிருப்பாரு. என்ன கேட்டா 3 ஓவர் 38 விட பெட்டராவே போட்டிருப்பாரு அகில் ஹுசைன் எனக்கு தெரிஞ்சு. அது எதுவும் அந்த கேம்பிள் எடுக்கிறது இல்லடா, எல்லாம் பயப்படுறாங்க. கேம்பிள் தான்டா அது. கேம்பிள் எடுத்தாங்க எல்லாம் அவ்வளவுதான். சொல்லாதீங்க, இந்த டீம் தான் இதுன்னா இல்ல இந்த இல்ல எல்லா ரூல் எல்லா மாதிரி. டீமே இந்த சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட்லி என்ன எல்லா டீமும் ஆமா பண்ணிருப்பாங்க. மோஸ்டா எல்லாம் பண்ணிருப்பாங்க. நான் அதுக்கு வீடியோலயே சொன்னேன், ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வந்திருப்பாங்க ஓகே, டெஃபினட்டா. மிடில் ஓவர்ஸ்ல தான் கையில இருந்த கேமை விட்டாங்க, அவ்வளவுதான். தவற விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. இதை பத்தி ரிவ்யூ எல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. கேவலமா கையில இருந்த கேமை வாயில வச்ச வாழைப்பழத்தை நான் துப்புவேன்னு துப்பி இருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. சரி கவலைப்படாதீங்க, 2 பாயிண்ட் இருக்கு அடுத்த மேட்ச்ல. அப்புறம் என்ன? அடுத்த மேட்ச் மும்பையா? இல்லடா, அப்ப அவனுங்களும் கம்பேக் கொடுப்பாங்க. நான் அவங்க சொல்றேன்ல, comeback கொடுப்பாங்க நான் பாருங்க. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், எனக்கு வந்து இந்த டீம் மேல பயங்கரமான ஒரு கான்பிடன்ஸ். இது இங்க இந்த டீம் பிளே ஆஃப் போங்கிற நம்பிக்கை எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த டீம் வந்து இஸ் அ டீம் வேர் இட் கேன் டெஃபினெட்லி அவாய்ட் உடன் ஸ்பூன். லாஸ்ட் டைமோட வரிசை சால்வ் பண்றதுக்கூடிய லெவல்ல தான் இந்த டீம் இருக்கே தவிர இந்த டீம் இங்க இருந்து போய் பிளே ஆஃப்க்கு போகும், இங்க இருந்து டீம் கப் அடிக்குங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. அவங்க பண்ணவும் மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாய்ப்பே கிடையாது. எனக்கு என்னமோ அவங்க இந்த மைண்ட் செட்ல ஆடுற மாதிரியே தெரியல. இந்த மேட்ச்க்கு அப்புறம் எனக்கு என்னமோ அவங்க கப்படிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல ஆடுற மாதிரியே தெரியல.
ஏதோ கடைசி பாட்டம் டேபிள்ல முடிக்காம ஒரு 6-7ல முட்டு போயின்னு இந்த சீசனு தள்ளிட்டு இந்த சீசன் தான் பாக்குறாங்கன்ற மாதிரி தான். அது நான் அப்படிலாம் கிடையாது. பிளேயர்ஸோட இன்டென்ட் நான் குறை சொல்லல. பட் இப்ப பிளேயர்ஸோட மத்த இன்டென்ட் நான் நானும் பிளேயர்ஸோட இன்டென்ட் குறை சொல்லல. ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். இந்த டீம் முடிஞ்சுது, நானே ஒத்துக்கிறேன். முடிஞ்சுது. 2 வீடியோ முன்னாடிதான் வந்து பிளே கையில ஆஃப் இருந்த போன கேம் வீடியோல யோ கப் கையில ஃபைனல்ஸ் இருந்த கேம் எடுத்துன்னு போயிட்டு விட்டு இதே லாஸ்ட் ஓவர்ல ஒரு 10 ரன் வேணும், பரஃபுல் இங்க போட்டு எக்ஸ்ட்ரா நிறைய போட்டு நிறுத்தி இருந்தாருன்னா அவரு வந்து பவுலிங் டிசீவ் பண்ணிட்டாங்க, நம்மள தோத்துட்டோம். ஓகே, பேட் டேன்னு போலாம். இல்ல கேவலமா தோத்துருக்காங்க. இப்பயுமே பவுலிங் டிசீவ் பண்ணிக்க நான் சொல்றேன் கேளு. நம்ம அவங்க பிளானோட SRH ஓட வந்து bowling எக்ஸிக்யூட் க்கு வரணும். பண்றாங்கடா சொல்லுங்கயா, அதை. ஒண்ணே ஒண்ணு SRH ஓட சொல்லுங்கயா. bowling க்கு நம்ம வரணும். நம்ம முக்கியமா ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம அப்படியே மிஸ் பண்ணிடுறோம். இது வந்து பேசலாம் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் பேசலாம். ஷவன் என்ன பேச விடுறா கொஞ்சம். கரெக்ட் கரெக்ட். சிஎஸ்கே ஓட கரெக்ட் பேட்ஸ்மேன் ஆடலங்கிற மைண்ட் செட்டை தாண்டி சிஎஸ்கே ஓட பேட்ஸ்மேன் அவன் ஆடலங்கிறத தாண்டி என்ன கேட்டா அவன் ஆடவே ஆடாத ஒரே பேட்ஸ்மேன் என்ன கேட்டா மேட்ச் ஷாட் மட்டும் தான். மத்தவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரையாவது பண்ணாங்க. நான் என்ன கேட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு இஷான் மலிங்காவா இருக்கட்டும், சகிப் ஹுசைனா இருக்கட்டும், அதுக்கு நடுவுல அந்த ஸ்பின்னர் யார் சிவங்குமார், அவங்க 3 பேர் போட்டதாகட்டும் சூப்பரா பவுலிங் போட்டாங்க. நல்ல அவங்க பிளான ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இஷான் கிஷனும் அவரோட பவுலர்ஸ ப்ராப்பரா ரொட்டேட் பண்ணிருந்தாரு. பேட்டுக்கு வரல பாலு. இவங்க பேட்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, என்ன தெரியுமா? இந்த மேட்ச்ல பண்ண பெரிய தப்பு லியாம் லிவிங்ஸ்டன் ஆடினது. அந்த தப்பு பண்ணி அவங்க ஜெயிச்சாங்க இந்த மேட்ச்ல. ஃபீல்டிங் அவ்வளவு ஸ்லாப்பி, அவங்க ஃபீல்டிங் வேற. 2 ஓவர் தான் இருக்கு. நீ அந்த டைம்ல எதுக்கு லிவிங்ஸ்டன் ஆடுறன்னு எனக்கு தெரியல. உனக்கு 4 பவுலர் தான் இருக்காங்க. நீ அப்படி இல்லைன்னா நிதிஷ் ரெட்டியும் இவனை வச்சு லிவிங்ஸ்டன் வச்சுதான் ஓவர் பண்ணணும். 2 ஓவர் நீ யார் ஆனாலுமே அவர் இன்னிங்ஸ் பாரு, 5 பால் கூடுறது. அந்த இன்னிங்ஸ் நீ மதுசன்கா ஆடிதான் ஆடி இருக்க மாட்டியா? மதுசன்கா ஈஸியா இந்த பிச்சில் இன்னும் நல்லா போட்டிருப்பாரு. உங்களுக்கு இத்தனை சாதகமா தான் இருந்தது இந்த கேம். அவங்க 4 பவுலர் தான் ஆடினாங்க. இன்னொரு பவுலர் நிதிஷ் ரெட்டி நீ நல்லா போட்டாரு. ஆனா மோர் தென் யூசுவல் ஸ்பேஸும் ஏத்திருக்காரு. 130+ போடுறாரு. முன்னால 130 போட மாட்டாரு நிதிஷ் ரெட்டி. இன்னைக்கு கொஞ்சம் நெயின் பண்ண கத்துக்கிட்டான் நிதிஷ். ஆமா ஆமா. பிளஸ் அவங்க ஃபீல்டிங் செம ஸ்லாப்பியா இருந்தது இன்னைக்கு. எஸ்ஆர்எஸோட ஃபீல்டிங்குமே ஒண்ணு. சிஎஸ்கே பவுலிங் டெத்ல ரொம்ப இழுத்து பிடிச்சாங்க. லைக் 210 220 போக இருக்க வேண்டியது யார்கர்ஸ் 2 பேருமே நெயில் பண்ணாங்க. கம்போஜ், ஜப்பி சிங் 2 பேரும் லாஸ்ட் 3 ஓவர் பண்ணனாலதான் கம்போஜோட 2 ஓவர் அந்த 190s பார்த்தோன்னே எந்த டீமா தான் ஈஸி சேஸ் தான் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஈஸி சேஸ் தான். மிடில்ல மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்க 88, நம்ம 76 என்னமோ. ஆமா, அந்த டிஃபரன்ஸ் தான் 10 ரன் 11 ரன் டிஃபரன்ஸ்ல தான் தோத்துருக்கோம். அவ்வளவுதான். அந்த மிடில் ஓவர்ஸ்ல கேபிட்டலைஸ் பண்ணாங்க. லாஸ்ட் பை 10 runs. The problem is ஏதாவது ஒரு ஓவர் நடுவுல ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்டரி, அட்லீஸ்ட் 2 ஓவர்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்டரி அடிக்க பார்த்துட்டு இருக்கணும். நடுவுல ஒரு 28 பாலுக்கு ஒரு பவுண்டரி கூட போல. நான் ஒரு பிட்வீன் மிட் ஓவர்ஸ்ல 28 பால்ஸ் ஒரு பவுண்டரி கூட வராம ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் செகண்ட் ஆஃப் தி மிட் ஓவர்ஸ் நீ சொல்றது. கரெக்ட். மோர் டுவர்ட்ஸ் தி டெத் அந்த ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப மோசம். how many ever யார்கர்ஸ் யூனியன் ஒரு பால் வந்து கண்டிப்பா மிஸ் பண்றாங்க எல்லா பவுலர்ஸுமே. அந்த ஒரு பால நீ பனிஷ் பண்ணிருக்கணும். அப்படி பனிஷ் பண்ண ஒரே ஒரு பால் மட்டும் தான் தூபே அடிச்சிருந்திருக்காரு. வெளியே வேற எந்த பாலுமே அடிக்கவே ட்ரை பண்ணல. ஏதோ ஒரு பால் அவங்க மிஸ் பண்றாங்கன்னா அந்த பால ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் பனிஷ் பண்றதுக்கு. அதுலயுமே நீங்க ஒரு பால் தான் அடிச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா இட் கிளியர்லி ஷோஸ் யுவர் பேட்டிங் இஸ் ஸ்லாப்பி. ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான்ஸோடய அவங்க வரல. சரி ஓகே, இந்த டார்கெட் பண்ணலாம், இந்த ஓவர்ல வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. 30 balls பவுண்டரி இல்லனாலுமே தூபே இருக்கிறனால டபுள் கூட ஓட முடியல அந்த டைம்ல. அங்க கிளாஸும் நிதிஷும் அவ்வளவு டபுள்ஸ் ஓடி இருப்பாங்க முடியல. இங்க தூபே இருக்கலாம் அந்த டபுள்ஸ் ஓடுறதுமே கம்மியாயிடுச்சு. சிங்கிள் தான் ஓடிட்டு இருந்தாங்க. சோ அதுமே ஒரு பெரிய டிராபேக் தூபேனால. பிளஸ் ஒரு டிராப் வேற பண்ணாரு மேட்ச்ல அபிஷேக் சர்மா. பேசலாம்னு வந்தேன். நீ அந்த டிராப் ரொம்ப காஸ்ட்லியா இல்ல, 5 ரன் தான். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அடிச்சாரு. ஆனா அந்த டிராப் எந்த குரூஷியல் பாயிண்ட்ல விழுந்தது நீ பாக்கணும். ஏன்னா பவர் பிளேல அந்த ஒரே ஓவர்ல 2 விக்கெட் அடுத்தடுத்து உண்டு. முகேஷ் வந்து டக்குன்னு விக்கெட் எடுத்தார். 2 விக்கெட் பேக் டு பேக் பால்ஸ். அதுக்கு அடுத்த ஓவரே 100 போட்டாரு. அந்த ஓவர் நீ திருப்பி அந்த ஓவர்ல விக்கெட் எடுத்திருந்தா பிரஷர் இன்னும் அவங்களுக்கு தான் அதிகம். நீ அதுவும் கஷ்டமான கேட்ச்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 2 ஓவர் கழிச்சுதான் உனக்கு அபிஷேக் அவுட் ஆனாரு. ஆனால் 5 ரன் தான் அடிச்சாரு. அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்களுக்கு எல்லாம் கேட் ஆகுது இல்ல, கிளாஸ்ல வர என்ட்ரி பாயிண்ட் தள்ளுது, இல்ல உனக்கு அடுத்து வர பேட்ஸ்மேனோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் தள்ளுது. 100 ஓவர் கரையுது. நீ அந்த டைம்ல ஆட மாட்ட. சோ இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அது சிட்டர் தான், அது கை மேலதான் விழுந்தது. அந்த மாதிரி குரூஷியல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ டக்குன்னு இவங்க பார்த்தல, நீ 2 விக்கெட் விழுந்துதா தப்புன்னு உடனே ஈசான் மலிங்கா கொண்டு வந்து திருப்பி ருத்து அவுட் பண்ணாங்க. அந்த ஸ்பாட் தான் அவங்களுக்கும் இருந்தது. முகேஷ் 2 விக்கெட் டக்குன்னு எடுத்தாரு. அடுத்த ஓவரே கேட்ச் விட்ட உடனே கொஞ்சம் 2 ஓவர் தள்ளி போகுது. சோ அதெல்லாம் ரொம்ப சின்ன பாயிண்ட்ஸ் தான். ஆனா
அதெல்லாம் நீங்க நெயில் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஆமா, சாகிப் ஹுசைனுமே ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி இஷான் மலிகா விக்கெட் டேக்கிங் எல்லாமே சூப்பரா போட்டாரு. ஆனா சாகிப் ஹுசைன் லைக் அந்த பிரஷர் பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஒரு ஒரு ஓவருமே. ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட்ல 4 போயிருக்கும், அதை போயே தட்டி ஆடு தான் கொடுத்துட்டு இருந்தாரு அவரு. அதை தாண்டி கொடுக்கல, செமையா போட்டாரு. அவர் எடுக்கிற ஒரு ஒரு பாலுமே வேரியேஷன் சூப்பரா இருந்தது. லைக் மோஸ்டா கமின்ஸ் வந்தோடனே பிரெட்ஃபுல் இங்கே தான் உட்கார போறாருன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இங்க உட்கார வைக்கிற மாதிரி தெரியல. இல்ல, ஆமா லியாம் எனக்கு நிமிஷம் தெரிஞ்சு பிளேஸ்ல எனக்கு கமின்ஸ் ஆடுவாரு, அவ்வளவுதான். 5 பேசர் ஆயிடும்ல இப்ப, இல்லையா? 4 பேசர், நிதிஷை சேர்த்து 5 பேசர் ஆகும். நிதிஷ் சேர்த்து போதும், ஒரு அதான் 3 எனக்கு மேட்ச் தெரிஞ்சு ஆடலாம் தாராளமா. உங்களுக்கு ஹர்ஷ் வேணும்னா துபேவே இன்னொரு ஆடிடுவாங்க ஆங்கிள் நினைக்கிறேன்டா. போட்டுக்கலாம் அபிஷேக். ஹர்ஷ் துபே இந்த மேட்ச் வெளில போனதே ரொம்ப ஹார்ஷ் கால் தான். லைக் அவன் அவ்வளவு கேவலமா இந்த மேட்சும் ஒன்றும் பண்ணல. ஆட வைக்கலாம் அவனை தைரியமா. அதான் அவுட் பிளேட், நம்ம பேட்டிங் அண்டர் பிளேட், அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது, தோத்துட்டோம். ஆனா போக யூஸ்வலா வேண்டியதான். ஒரு மேட்ச்ல வந்து யாரு பெரிய தப்பு பண்றாங்களோ அந்த டீம் தான் தூக்கும்னு சொல்லுவாங்க. பெரிய தப்பு பண்ணி அவங்க ஜெயிச்சாங்கடா இன்னைக்கு. ம். இல்ல இன்னைக்கு நாங்க இன்னும் அதை விட தாண்டி ஒரு பிளண்டர் பண்ணுவோம்ல நாங்க. டீம் செலெக்ஷன்ல பிளண்டர்லாம் தாண்டி பேட்டிங் கொலாப்ஸ் லிட்டரலா. அடிக்கலாமா வேணாமா, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணலாம், இல்ல இந்த ம். ஓவர் அடிக்கலாம், ஒரு பிளானே இல்லாத மாதிரி தான் இருந்தது. டீம் செலெக்ஷன்ல இல்ல, மேபி ஈஷான் ஸ்குவாட் ஐ மீன் கொஞ்சம் மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் நாங்க வெட்ட வெளிச்சமா எங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு எந்த பிளானும் இல்லை, அடிக்கிறதுக்கு இன்டென்ட்டும் இல்லைன்ற மாதிரி மிட் ஓவர்ஸ்ல. ஸோ அதனால இட் வாஸ் அ வெரி பிக் பெயின் பாயிண்ட் ஃப்ரம் அவர் சைட். என்னன்னா ஓகே அகைன் ஸோ எஸ்ஆர்எஸ் பவுலர்ஸ் நல்லா பவுலிங் போட்டிருந்தாங்க, அதை பத்தி நம்ம பேசணும். ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அந்த சிஎஸ்கே சைடு, சிஎஸ்கே பவுலர்ஸுமே ரொம்ப ப்ராப்பரா பவுலிங் போட்டிருந்தாங்க. நல்லா மேபி போட்டாங்க. 1 or 2 பாயிண்ட்ஸ் அதை பத்தி பேசணும். ஏன்னா இவ்வளவு நாளா ஆக்சுவலா அது ஒரு பெயின் பாயிண்டா இருக்கும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பெயின் பாயிண்ட் சால்வ் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க திருப்பி நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு இப்போ பேட்டிங் ஆர்டர் ரெடி பண்ணிட்டு அவங்க திருப்பி கேம்குள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கேம் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அவங்க மெயின் பெயின் பாயிண்டா இருந்த அந்த பவுலர்ஸ் இதை வந்து சால்வ் பண்ணது மட்டும் சால்வ் இல்லாம பண்ணிருக்காங்க. ஓவர் ரொட்டேஷன்ஸும் நல்லா பிளான் பண்ணி அந்தந்த பர்டிகுலர் பிளான் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்தந்த பவுலர்ஸ்க்கு. அந்தந்த பவுலர்ஸ் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு அதை பார்த்துக்கிட்டு அதை பவுலர்ஸ் எக்ஸிக்யூட்டும் பண்ண வச்சாங்க. குடோஸ் டு ருத்துராஜ், குடோஸ் டு ஆல் த பவுலர்ஸ். முக்கியமா வந்து இன்னைக்கு பிக் ஆஃப் த டே வந்து அன்ஷுல் காம்போஸ் தான். அவர் வந்து ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப டீசென்ட் ஓவர். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா கரெக்டா அரௌண்ட் த விக்கெட் வந்து அந்த லென்ஸ் அடிச்சு கண்டினியூஸா யார்கர்ஸ் நெயில் யார்கர்ஸ் பண்ணாரு நல்லா. சான்ஸே இல்லை, சூப்பரா போடாரு. யார்கர்ஸ் எல்லாம் பிக்கே பண்ண முடியல. குர்ஜப்ரீத்தும் சரி, அனுஷுல் கம்போஜும் சரி, 2 பேருமே நல்லா அந்த டைம்ல வந்து இன்சைட் எட்ஜ்னா கூடவே ஹென்ரிச் கிளாசனோட அந்த விக்கெட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அந்த டைம்ல. தட் வுட் ஹவ் மெர்சி ஓகே அது ஒரு எமோஷனல் டிஃபீட்டா இருந்து என்னைக்கான தோத்துருந்தா கூட 200க்கு மேல ஒரு 220 கிட்ட அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் டிஃபீட்டா இருந்திருக்கும். அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஹென்ரிச் கிளாசன் இருந்தா அந்த ஸ்கோர் போயிருந்துக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் குர்ஜாப்ரீத் சிங்குமே சூப்பரா யார்கர்ஸ் டெயில் பண்ணாரு. ரொம்ப கஷ்டமா இருந்தது அடிக்கிறதுக்கு. பட் அகைன் எட் another டைம் மிடில் ஓவர்ஸ்ல ஜேமி ஓவர்டன் டிட் இஸ் பெஸ்ட். சூப்பரா பவுலிங் போட்டாரு. அதே மாதிரி அந்த கிராசிங் டெலிவரிஸ் இன்டு த பாடி, அந்த ஷார்ட் பிச் லென்த், இப்பயுமே அவரை அடிக்கிறதுக்கு யாருமே இன்னும் கத்துக்கவே இல்லை. அந்த மாதிரி பால் போட்டாலே விழுது, விக்கெட் விழுது. முகேஷ் சௌத்ரியுமே நல்ல இது. ஐ திங்க் ஹி மிஸ் திஸ் ஹேட்ரிக். ஆக்சுவலா அவருக்கு வந்து 2 விக்கெட் எடுத்து வச்சிருந்தாரு. இன்னொரு ஓவர் கொடுத்திருந்தா அவர் ஹேட்ரிக் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பட் சான்ஸ் கிடைக்கல. பட் அகைன் டீசென்டான பவுலிங் ஃப்ரம் முகேஷ் சௌத்ரி சொல்ல. இன்ஃபேக்ட் கலில் அகைன் நம்ம ப்ரிவியூல பேசும்போது வெங்கட் சொல்லியிருப்போம், அந்த மாதிரி கலில நீங்க மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் கிடையாது. 8 ஐ மீன் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி மிஸ் பண்ண மாதிரியே தெரியல. முகேஷ் சௌத்ரி நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு இன்னைக்கு. ஸோ ஒன் ஆக்சுவல் சைடு வேர் சிஎஸ்கே ஹேஸ் டு ஒர்க் இஸ் the playing 11. first thing match shot should go out definitely. and தூபேவோட பேட்டிங் பொசிஷனும் நம்ம கொஞ்சம் அசஸ் பண்ணணும். யோகி நீ என்ன நினைக்கிற? நீ வந்துட்டு பிரேவிஸ் ரொம்ப கீழே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? ஆமா, நான் சொன்னா நிறைய பேர் ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா சர்ஃப்ராஸ் 4 நம்பர் 4 ஆடினாரு, நல்லா தான் சொல்லுவீங்க. சர்ஃப்ராஸ் நம்பர் 5 தான் நீங்க ஆட போறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரேவிஸ் நம்பர் 4 ஆடலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கே நம்பர் 4 ஆடுறாரு. பவர் பிளேல 2 ஓவர்ல விக்கெட் வந்த அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஆடுறாரு. நீங்க மேபி எனக்கு தெரியல, பிரேவிஸ் அங்க போனா இன்னும் அட்டாக்கிங்கா ஆடலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்படியும் தூபே நீங்க கீழே தான் ஆட போறீங்கன்னு முடிவு பண்ணியாச்சு. சர்ஃப்ராஸ் நம்பர் 5 தான் ஆட போறீங்க. இப்போ நீங்க சர்ஃப்ராஸ் நம்பி நம்பர் 4 அனுப்பாம மேட்ச் ஷாட் அனுப்புறீங்க. அப்ப சர்ஃப்ராஸ் நம்பர் 5 தான் அவர் ஸ்பாட். சோ நீ அதுக்கப்புறம் பிரீவிஸோ சிவம் துபேலாம் வச்சது யூஸே இல்ல. உங்க பெஸ்ட் பேட்ஸ்மேன் நிறைய பால் ஆடணும், அவ்வளவுதான் T20 ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும். நீங்க என்ட்ரி பாயிண்ட்ஸ் பார்த்து நீ 10 ஓவருக்கு மேல உங்க பெஸ்ட் பிளேயர் வந்து யூஸே இல்லையே, அதுக்குள்ளே மேட்ச் மாறிடும். எப்படியும் சின்ன சின்ன இதுல விஷயத்துல மேட்ச் மாறிடும். அதனால எனக்கு நம்பர் 4 ஆனா பெட்டர்னு தோணுச்சு. எனக்கு இன்னொரு கான்ட்ரோவர்ஷியல் ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ நிஜமாவே அவங்க வந்து பிரேவிஸ ஒரு ப்ராப்பர் அட் 4 ஆப்ஷனா அவங்க பாக்குறாங்க அப்படின்னா, சர்ஃப்ராஸ் ஷுட்
come and bat at number 5. But then definitely Shivam Dube cannot be your finisher at all. ஐடியலா தென் அவருக்கு ஓவர்ஸும் போடல அப்படின்னா இன் ஹிஸ் பிளேஸ் ஐ டோன்ட் நோ இஃப் வி கேன் ட்ரை உர்வில் பட்டேல் ஆர் சம்மன் லைக் அந்த பிளேஸும் ஒரு வேகன்சி இருக்கு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ டோன்ட் நோ இஃப் சிவம் துபே கேன் எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒரு மேட்ச் பட்டுது 10 பால் இது 20 ரன் அடிச்சாரு. பட் அகைன் ஒரு குரூஷியல் மேட்ச்ல ஒரு மெயின் பேட்ஸ்மேனா நீங்க ஆடுறீங்கிறப்போ அந்த எஃபெக்ட் சுத்தமாவே தெரியவே இல்லை. அண்ட் உங்களுக்கு அவர் பிளான்ஸோட வந்துட்டாங்க. இந்த பிளான்ஸ்ல எந்த டீம் பவுலிங் போட்டாலும் உங்களுக்கு ஆட வராதுங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருக்குங்கிறப்போ நீங்க வேற ஏதாவது பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. சி ஃப்ரம் சிஎஸ்கே ஃபேன் ஆங்கிள் தான் நான் அது சொல்றேன். ஏன்னா இஃப் எய்தர் சிவம் துபே ஷுட் பேட் அப் தி ஆர்டர், அப்போதான் ஸ்பின்னை டேக் ஆன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். பட் அந்த பிளான் இல்லை. நமக்கு அட் 4 வந்து பிரேவிஸ் தான், அட் 5 சர்ஃப்ராஸ் தான் அப்படின்னா அட் 6 ஆர் 7 வந்து சிவம் துபே வந்து ஃபினிஷரா ரோல்ல ஆட வைக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சரியா படல. either we can somewhere look for maybe Prashant Veer or Uril Patel. I don't know. இல்ல Controversial தூபே opinion தான், but என்னோட இல்ல statement. இப்ப எஸ்ஆர்எச்சுமே பாத்தீங்கன்னா அந்த டாப் 4 அணிக்கு வர வரைக்கும் ரொம்ப சீக்கிரமா விழுந்துருச்சு. அவனுக்கு விழுந்தாலுமே கிளாசன் அடிக்கிறத நிறுத்தல. லைக் ஃபீல்டர் இருந்தாலுமே தலைக்கு மேலதான் அடிச்சிட்டு இருந்தாரு. அவர் இன்டர்ன் காட்டிட்டு இருந்தாரு, அட்டாக் பண்ணிட்டே இருந்தாரு. லைக் நான் ஜப்பி சிங் அடிக்க போறது இல்ல, ஆனா நூறு அகமது அடிக்க மாட்டேன், அந்த மாதிரி பேக் ஃபுட்டே போல. ஆனா இன்னைக்கு தூபே பேக் ஃபுட் எடுத்துட்டாரு. அந்த 2 ஓவர் வந்து அடிச்சுக்கலாம், அது வரைக்கும் அவன் நின்று போவான் கிரீஸ்ல. அவரு கிளாஸும் அடிக்கிற அதே திறமை தூபே கிட்டே இருக்கு. ஆனா ஏன் அடிக்காம போலன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. அதான் அது ஒரு பெயிட்டா யூஸ் பண்ணிட்டாரு இசான் கிஷன், வேற ஒண்ணும் இல்ல. ம், சிவம் குமார் அதான். இல்ல பிரபுல் இங்க வெயிட் பண்ணிருந்தாரு. அது அடிச்சுக்கலாம்னு வெயிட் பண்ணே இருந்தாரு. அதுக்குள்ள அவரும் ம், கேம்பிள் எடுத்துட்டாரு. ஏன்னா இவங்க எப்படியும் விக்கெட் ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணாங்கன்னா விழுந்துரும், நம்ம எல்லா மெயின் ம். பவுலர்ஸும் மேல போட்டுடலாம்னு கரெக்டா ட்ரை பண்ணாரு. அது ஸ்லோ பால் நினைச்சு ஆடி பேஸ்ல பீட் ஆயிட்டாரு. 130K தான் அது நினைக்கிறேன், அதுல இல்ல பேஸ்ல பீட் ஸ்கோர் ஆயிட்டாரு. வந்து எதிர்பார்த்தது, அதுவும் அடிக்க போயிருந்தா ஏதாவது எட்ஜி கூட வாங்கிருக்கலாம். சிங்கிள் தட்ட போய் போல்ட் ஆனாரு அவர் அவர் திரும்ப அடிக்கவே வந்து. போல, அதனாலதான் அவுட். அடிக்க அடிக்கவே போயிருந்தா போல, கண்டிப்பா இன்டென்ட்டே காட்டல. கண்டிப்பா அடிச்சிருப்பான் ஈஸியா தூபே எல்லாம். அடிக்கவே போல, அதனாலதான் அவுட் அது. அதான் சொல்றேன், ரொம்ப ஷெல், அதான் நீ சொல்ற மாதிரி ஷெல்லுக்குள்ள போயிட்டாங்க எல்லா பேட்ஸ்மேனும். ம். அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல என்ன சொல்லுவாங்க கேட்டா அட்டாக்கிங் இது கம்பேக் பெஸ்ட் டிஃபென்ஸ்னு. கொடுத்துருவாங்க. சரி பேட்டிங் லைனப்புக்கு இது சரி, ருத்ராஜ் கேக்வாட பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கப்புறமா என்ன கேப்டன்சி ப்ரெஷர்? பேக் டு பேக் கேம் ஜெயிச்சாச்சு, நல்லா கேப்டன்சி பண்றாரு, டெவலப் ஆயிட்டு வர்றாரு, க்ரோ ஆயிட்டு வர்றாரு. அவருடைய தோனி பேட்டிங்கை பத்தி இருப்பாரு உங்களோட போலயே, கருத்து என்ன? தோனி வேற அடுத்த மேட்ச் வராரு. இல்ல சொல்லுங்க, see, அவருடைய பேட்டிங் என்ன? பேட்டிங் ப்ராப்ளமா இருக்குங்கிறத ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அவருக்கும் தெரியும், என்ன நமக்கும் அதுக்கு தெரியும். என்ன பண்றது இல்ல அதுல? என்ன பேட்டிங் பண்ணுவேன், இல்ல கேப்டனை டிராப் பண்ணிட்டு ஆடுவேன். அதான் எனக்கும் யோ, புரியல. ஆயுஷ் மாத்திரே எக்ஸ்ட்ரா பவர் பிளே பால்ஸ் ஆடலாம்யா. இப்பயும் சஞ்சு அப்படிதானே சாம்சன் ஆடுறாரு. ஆயுஷ் மாத்திரே ஓப்பனிங் அடிக்க விடுங்க. ஒரு விக்கெட் போய் ஒழிய மாத்த வேண்டியதா மாட்டாங்களா, இருக்கே. அதெல்லாம் மாத்த மாட்டாங்களா? யோ, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் சிஎஸ்கேக்கு கை கொடுத்துருக்கு. இந்த சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாடும் சேர்ந்து ஒரே ஒரு மேட்ச் 62 ரன் அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப் சேர்ந்து. மத்த எல்லாமே சிங்கிள் டிஜிட், 7 ரன், 6 ரன், 15 ரன், 62 ரன். திருப்பி இந்த மேட்ச் 15 ரன் நினைக்கிறேன். ஆமா, இந்த மேட்ச் தான் 15 ரன். இல்ல பட் ரெண்டு ஏன் மேட்ச் எயிட்டோட மாத்த அந்த கீழே தான் மாட்டாங்கிறது ஆடும். தெரிஞ்ச விஷயம் தான். மாத்த மாட்டாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஏன் மாத்த கூடாதுங்கிறத மாத்தணும்ன்ற அவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். இது ஏன் ஒரு சான்ஸ் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஆயுஷ் மாத்திரம் இங்கேயும் ஆட முடியும் அங்கேயும் ஆட முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு என்ன இல்ல இங்கேயும் ஆட தோணுச்சுன்னா முடியும் அங்கேயும் ஆட முடியும் இல்லங்க. ம், ஆயுஷ் மாத்திரே என்னைக்கும் பவர் பிளே தாண்டி பேட்டிங் வரல இந்த சீசனு. பவர் பிளேக்குள்ளேயே வந்துடுறாரு, அதான் பிரச்சனைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க. இல்ல நான் அவர் பவர் பிளே மறுபடியும் நான் சொல்ற தாண்டி விஷயம் நம்பர் 3 பேட்டிங் வந்திருந்தாருன்னா ரியல் ப்ராப்ளம் would have been exposed. ஆயுஷ் மாத்திரே பவர் பிளே தாண்டி எப்படி ஆடுறாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். டேய் அந்த மேட்ச் தான் இவங்க அடிச்சாருல வந்து 50, பவர் பிளேக்கு அப்புறம் தான் வந்தாரு. அந்த அதுவும் பவர் பிளேலயே பஞ்சாபோட வந்துட்டாரு. பஞ்சாபோட 90 80 எடுத்தாரு அவரு 90 மாத்திரை. ரன்ஸ் அடிச்சிருப்பாரு பஞ்சாபோட. நல்ல மாத்திரையோட 90 இன்னிங்ஸ். ரன்ஸ் ஆயுஷ் அடிச்சாருங்க. மாத்திரையோட அது பவர் பிளேலயே வந்துட்டாருங்க அவரு. பவர் பிளேலயே 2 வந்தாரா? ஓவரும் 3 ஆனா ஓவரும் வந்துட்டாரு. அவன் மிச்ச பாயிண்ட் 40 என்ன, அவர் ஓவரையும் வெளில இன்னிங்ஸ் எடுத்ததுல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்றாரு மிடில் ஓவர்ஸ்ல பாக்கணும்ன்றான். பவர் பிளேலயே வந்து ஒரு ஸ்டார்ட் நானும் கிடைச்சது நான் அவருக்கு. சொல்றது உனக்கு புரியல. நான் இல்ல சொல்றது உங்களுக்கு மாத்தி புரியல. இப்போ எனக்கு ருத்ராஜ் கெய்க்வாடும் சஞ்சு சாம்சனும் பவர் பிளேல நல்லா ஆடி, ருத்ராஜ் கெய்க்வாட் 6வது ஓவர்லயோ இல்ல 7வது ஓவர்லயோ இல்ல 8வது ஓவர்லயோ விக்கெட் விடுறாரு, இல்ல சஞ்சு சாம்சன் விக்கெட் விடுறாருன்னா அப்போ ஆயுஷ் மாத்திரை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, இன்னும் அவர் எக்ஸ்போஸ் ஆகலாம் அந்த இடத்துல. நான் சொல்றது புரியுதா? அதுதான் எல்லாரும் சொல்றாங்க ஸ்ரவன். நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்துட்டு மறுபடியும் சொல்றேன், ஒரு கோட் ரன் ஆகுதுன்னா போய் டச் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது வந்து ருத்ராஜ் ஒன்னே வந்து ஆகலடா. ஓடுற ஒரே கோட் கோடு ரன் ஆகல, அதுதான்டா, பேட்ச் அதை வச்சிட்டு ஏன்டா இருக்காங்க அடிக்கணும்னு அவர்தா. பாக்குற? ஒரு கோடு ரன் ஆகுதுன்னா அதை போய் டச் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்ஃபேக்ட் இது வந்து ருத்ராஜ் வந்து ஓப்பனிங்ல ஆடி அடிக்காத ஆள் கிடையாது. ஆரஞ்சு கேப் இருக்கு, 2 சீசன்ல 500க்கு மேல ரன்ஸ் இருக்கு, 3 சீசன்ல 400க்கு மேல ரன்ஸ் இருக்கு.
இது வந்து ஆடாத பொசிஷன் கிடையாது. ஒன்லி திங் ஹேஸ் டு டேக் இஸ் டைம் அண்ட் கம் பேக், அவ்வளவுதான். மத்தபடி நீ உடனே ரொம்ப ப்ரூட்டலா ஒன்று சொல்லணும் உடனே அப்படின்னா ஜக்கான்ல நாங்கெல்லாம் ஜாப்பி சான் கூப்பிட்டாங்க என்னன்னோ சொல்லிடுவீங்க, கம்முன்னு விடுங்க. ஆடுவார் அவரு. டேய் இந்த மேட்ச பாயிண்ட்ல பத்தி எடுத்து நான் பேசாதீங்க. இந்த சீசனை பத்தி இல்லடா, ரெண்டு நான் பேரும் அவனை எனக்கு உட்கார ஓப்பனிங் வைக்கணும்னு சொல்ல, ஆடப்படாத உட்கார வைக்கணும்னு வேற சொன்னா அது ரீசன். பெரிய தப்பு. நானே பெரிய தப்புன்னு ஒத்துக்கிறேன். ஆயுஷ் மாத்திரை சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணுங்க, நம்பர் 3 அவர் ஆட வைங்கன்னு நான் சொல்றேன். எதுக்குன்னு எனக்கு புரியல ஐடியா. இல்லடா, எனக்கு என்ன நான் கேட்டா அதுக்கு சொல்றேன். இங்க பாரு, என்ன கேட்டா சஞ்சு சாம்சன் எது இல்லடா, புரியல. சஞ்சு சாம்சன் கெய்க்வாட் ரெண்டு பேர் தான் உனோட ஸ்டார் பேட்டர். லைக் மிடில் ஆர்டர்ல பிரீவிஸ், இந்த ரெண்டு பேட்டரும் பவர் பிளேயர் போனா எல்லா டீம்ஸும் பவர் பிளேயர் 75 அடிக்கிறாங்க, மினிமம் 75 70 அடிக்கிறாங்க. கீழே பாட்டம் 3 டீம்ஸ் தான் 50 60s இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ரெண்டு பேர் போறாங்கன்னா இந்த யாரோ ஒருத்தங்க டேக் ஆன் பண்ணி ஆகணும். சாம்சங் டேக் ஆன் பண்ணணும், கெய்க்வாட் டேக் ஆன் பண்ணணும். இந்த டேக் ஆன் பண்றதுல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க அவுட் ஆனா கூட உங்களுக்கு தான் பேக் ஃபுட். இதே இப்ப சாம்சங் மாத்திரை வந்தாருன்னா மாத்திரையை அட்டாக் பண்ணி அவுட் ஆனாலுமே உனக்கு பேரு கெய்க்வாட் இருக்கான், உனக்கு அது பிரச்சனை இருக்காது. அப்புறம் ரன் கெய்க்வாட் வராது. அடிச்சு தரதுக்கு இப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் யாராவது அவுட் ஆயிட்டு மாத்திரையை வந்து அடிச்சுன்னு இப்ப இருக்கிறது, நீ மாத்திரை முதல்ல அடிச்சு அவனே அவுட் பேட்டரோட பண்ணிடணுன்ற. அடிச்சிட்டு இருக்கான், அப்படிதானே? அதான் நான் சொல்றேன். ஆனா எவ்வளவு பெரிய பிளஸ் பாரு, ஒரு ஓவர் வேஸ்ட் ஆகாது, அந்த ஓவர்ல இருந்து ரன் வரும். 75ன்றது இன்னைக்கு 80 88 போயிருக்கும் பவர் பிளேயர். யோசிச்சு பாரு. அப்போ இது சரி விடு, எனக்கு சும்மா தெரியல. சும்மா இது பேசின்னு இருக்கோம், நம்ம இந்த வீடியோ இந்த முடிப்போம். இந்த நடக்கிற சேஞ்சே பேசலாம். இது வந்து இது இஸ் நாட் அன் ஐடியல் சேஞ்ச் ஆல்சோ டு மேக். கேப்டனுக்கு ஃபார்ம் சரியில்லைன்னா ஃபார்ம் சரியில்லை அக்செப்ட் பண்ணிக்கலாம். எத்தனை மேட்ச் சூரியகுமார் யாதவ் அதே மாதிரி ஆடி இருப்பாரு, ஃபார்ம் சரியில்லை. ஃபார்ம் தெரியல. அப்புறம் என்ன எதுக்குடா போன சீசன் நம்பர் 3 தான் ஆடுவேன்னு வந்தான் அவன். அப்புறம் எதுக்கு அவன் வந்து போன சீசன் நம்பர் 3 தான் ஆடுவேன்னு வந்தான். அதுக்கப்புறம் ஓப்பனிங் செட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சீசன் நான் ஓப்பனிங் தான் ஆடுவேன்னு எதுக்கு வரணும்? உனக்கு நான் சொல்றது புரியலையா? ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆகாம நான் வந்து சொன்னேன்னா தப்பு. 5 மேட்ச் 6 மேட்ச் அடிக்கல அவன் ரன்னு. நீ ஃபெயிலான பேட்ஸ்மேனோட பொசிஷனை மாத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பொசிஷனை நல்லா ஆடிட்டு இருக்கிற பேட்ஸ்மேனா மாத்த சொல்ற. எதுக்குன்ற நானு உனக்கு அதுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறப்போ எதுக்கு அதை கை வைக்கிற? ருத்துராஜால ஓப்பனிங்ல அடிச்சிட்டு இருக்க முடியும். ஓப்பனிங் ஆடுற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து எப்படி என்னடா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. சரி ஓகே ஷவன், ஓகே நான் இனிமே ஓப்பனிங் ஆகிக்கலாம். எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் ஆர்கியூ பண்ணி. ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் ஆடலாம் ஆசைப்படி. நான் போன் பண்ணி சொல்லிடுறேன், அடுத்த மேட்ச் ருத்து வானா ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் ஆட சொல்றேன்னு ஆடிக்கலாம். அந்த வீடியோ புடிச்சிக்கலாம். நான் லெட்டர் எழுதுறேன், சிஎஸ்கேக்கு லெட்டர் எழுதுற மாதிரி. பாரு சேப்பாக்ல வந்து நாங்க இவனையே வச்சு ஆடிக்கிறோம்னு, சேப்பாக்கில வாங்கடையிலே அதான் இவனையே வச்சு ஆடிக்கிறோம் பாரு. யாரு யாரு டிகாக்கும் ரோஹித் சர்மா வருவாரு அடுத்த மேட்சுக்கு. ரோஹித் சர்மா டவுட் தான் நினைக்கிறேன். ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ரா, ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ரா. அகில் ஹுசைன் போடவே கூடாதுடா, கை ஈத்துக்குண்டா அவருக்கு. மேட்ச் ஷாட்டே எடுத்துன்னு வந்துடுறா, சூப்பரா பவுலிங் போட்டான்டா. 30 ஆடுவாங்க. நன்றி வணக்கம், குட் நைட். எனக்கு தூக்கம் வராது, நீங்க ராத்திரி நான் கிளம்புறேன். ஆமா டாப் 4 திலக் வர்மா வர இருக்காரு. அப்ப மேட்ச் ஷாட் கண்டிப்பா ஆடி ஆகணும். கண்டிப்பா we are going in the same 11. குச்சமே படாம போயிரு. பேட்டிங் கிளிக்காதான் பாப்போம் மேட்ச் ஷாட்டுக்கு. ஏதோ ஒரு கேம் போட்டோம், என்னமோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் பேச வரும் இல்ல. பட் அகைன் இது வந்து என்னன்னா, இது ஒரே ஒரு பாயிண்ட் அவர் சொல்லணும்னா, இது வந்து இதோட இது சிஎஸ்கே முடிஞ்சது அப்படின்னு சொல்ற மாதிரியான இது கிடையாது. அவங்க பிளே ஆஃப் போவாங்கன்னு நான் சொல்ல, ஆனா அவங்க கம்பேக் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஐ மீன் திருப்பி நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இந்த மேட்ச்ல இருந்த அந்த ஸ்லாப்பி பெர்ஃபார்மன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அதான் இல்ல வடிவேல் காமெடி மாதிரி தான். இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு வருமே, தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லி இவர் போய் அடைச்சுப்பாரு. பேட்டிங் தான் சரியில்லைன்னு பேட்டிங் சரி பண்ணாங்க, பவுலிங்ல லீக் ஆச்சு. இப்ப பவுலிங் அடைச்சாங்க, பேட்டிங்ல திருப்பி லீக் ஆகுது. யாரும் திருப்பி அந்த குள்ள மாதிரி யாராவது வந்து மண்டையை வச்சு முட்டு கொடுத்தாதான். அடுத்து இந்த ஆயுஷ் மாத்திரை அடுத்த மேட்ச் ஆடுவாரான்னு வேற தெரியல. அந்த கையில ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி. முட்டு பேட்டிங் பவுலிங் மட்டும் தான் சொல்றேன். ஃபீல்டிங் போய பேத்தாதே கோவம் வருது. இன்ஜுரி கன்சர்ன் என்ன பண்ணுவீங்க இப்போ? பயமா இருக்கியா? இதுதான் கலீல் அகமது சும்மா நொண்டிட்டு போனா படேல் இருக்கான் பாத்துக்குவான். ஃபார்ம்ல இப்பதான் பேசினான். அவர் பொசிஷன்ல அவர் நல்லா புடுங்குறாரு, அவர் எதுக்கு நீ உட்கார வைக்கணும்னு கேட்டான். அவர் பொசிஷன்ல உட்கார்றா அவர் கால் இழுத்துட்டு இருக்குன்னா பெரிய ப்ரோடா. கலீல் அகமது கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆயுஷ் மாத்திரை உட்காந்தானா நாம போட்டுன்னு போக வேண்டியதுதான். பவர் பிளே ரன் வருது, அதுவும் வராது இனிமே. உருவில் படேல் ஆடிக்கலாம்டா. டேய் அம்மா ஐயோ புலம்பி அழுவாதடா டேய். ஒரு மேட்ச் தானடா, 2 விக்கெட்டுக்கு அப்புறம் ஒன்னு தோத்துறீங்க. அங்க லைன்ல 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவன் எவ்வளவு தெம்பா உட்கார்ந்திருக்கான். இல்லடா மானரோசமே கிடையாது அவனுக்கு. அவன் கேப்டன் மாதிரி
என்னது? உட்காந்துருப்பான். என்னன்னு தெரியுதா யோகி? இப்படி இப்படி பார்ப்பான். விக்கெட் போல உங்க போரும் மூணு பார்ப்பான். ஏய், இப்பவும் சொல்றேன்டா, இவனுக்கு இந்த மாதிரி ஆனா எப்படிடா வரும்? இருக்க என்னடா பண்றது? இருக்கிறதையும் கை எத்தின்னு போற மாதிரி தான் ஆடுறானு இவனுங்க. ஆனா ஓகே, 100% கிரெடிட்ஸ் வந்து SRH பவுலிங் தான். நல்லா போட்டாங்க. நல்லா போடுற பவுலரை அடிச்சாதானே பேட்ஸ்மேன், அப்பதானே ரன் நான் வரும். இப்ப சொல்றேன், SRH சேப்பாக்கு வருவாங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான் நான் போட்டான்டா பக்கா போட்டுட்டான். பாப்போம். இந்த ஆளு சரியான, இவனும் ஒரு பீடை, இவனும் ஒரு பீடை. நான் இன்னைக்கு எதுவுமே பண்ணல. தயவு செய்து யாரும் prediction எல்லாம் கொடுக்காதீங்க இனிமே. இந்த prediction Prediction இருக்கு. நல்லா விளையாடுவான் Preview ல அதெல்லாம் பேசுவோம். பேசாதீங்க. Prediction. கர்ணன் சொல்லி டக் அவுட் ஆகிட்டாங்க இன்னைக்கு. போன மேட்ச் அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சோம் நல்லா. குட்டி அடிக்கும்போது CSK இனிச்சுது. ஜெயிச்சிரும் அப்படின்னாரு, முடிஞ்சது. குட்டி அடிக்கும்போது Anyways, இனிச்சுது. இது okay. போன மேட்ச் சரிதான், கூட நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ பத்தி பேச ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மற்றும் ஒரு பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் ஆடினாங்க இன்னைக்கு. திருப்பி மறுபடியும் பேக் டு ஃபார்ம் போய் ஜெயிக்கிறவங்க வராங்களா இல்லைங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் மேட்ச் வான்கேடையில மும்பை இந்தியன்ஸோட April 24 அன்னைக்கு இருக்கு. அந்த மேட்ச் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இத்துடன் இந்த ரிவ்யூவை நாங்க முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூவை பத்தி நாங்க பேச ஆரம்பிக்கும் போது இன்னொரு புது வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்ஃபர்ஸ். நன்றி, பை பை, வணக்கம். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்